வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, நியாயாதிபதி என்றவுடன் நாம் அவர் சகல ஞானத்திலும் தேறினவராய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுதான் உலக நியதி. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்களை நியாயாதிபதிகளாக தெரிந்தெடுத்தார் என்பதை இன்றைய வேத பாடசாலையில் கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சியில் சரித்திர புத்தகத்தின் 2வது புத்தகமாகிய நியாயாதிபதிகள் புத்தகத்தை கற்று வருகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தின் சரித்திரமானது ஒரு சுழற்சி முறை போல மீண்டும் மீண்டும் நடைபெறுவதை நாம் கடந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்டோம். அதாவது, ஒரு கடிகாரத்தின் முள் 12 மணியிலிருந்து ஆரம்பித்து மீண்டும் 12 மணிக்கே வந்து முடிவது போல் இஸ்ரவேலர்களின் சரித்திரமும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே சுற்றுவது போல் காணப்படுகிறது. இந்த சரித்திரம் தேவ துரோகத்தோடு தொடங்குகிறது. அதாவது, அவர்கள் தேவனையே சேவிப்போம் என்று எடுத்த தீர்மானத்திலிருந்து பின்வாங்கி போவதிலிருந்து தொடங்குகிறது. பின்னர் தேவன் அவர்களை தங்கள் சத்துருக்களின் கையில் விற்று போடுகிறார். இதனால் அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு பெரும் துன்பத்திற்கு ஆளாயினார்கள். இந்நேரத்தில் அவர்கள் மீண்டும் தேவனை நோக்கி மன்றாடினார்கள். தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பினார்கள். அப்போது தேவன் அவர்களை மீட்க ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவர் அவர்களை சத்துருக்களின் கையில் நின்று விடுவித்தார். அப்போது அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி தேவனை தங்கள் வாழ்க்கையின் முதலாவது இடத்தில் வைத்து தேவனை சேவித்தார்கள். இந்த குறிப்பிட்ட சரித்திரம் மீண்டும் மீண்டுமாக ஒரு சுழற்சி முறை போல 7 முறை நடைபெறுவதை நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தின் சரித்திர கண்ணோட்டத்தை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இந்த புத்தகம் 400 வருட சரித்திரத்தை உள்ளடக்கியது. சில நேரங்களில் அவர்கள் 80 வருடங்கள் வரை தேவனோடு நல்ல உறவு கொண்டிருந்தார்கள். பின் தேவ துரோகம் பண்ணினார்கள். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எவ்வளவு காலம் நாம் தேவனோடு சீராக நடக்கிறோம்? எவ்வளவு காலத்திற்கு பின்பு நாம் பாவத்தில் விழுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சில தீர்மானங்களை எடுக்கிறோம். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது சில தீர்மானங்களை எடுக்கிறோம். தேவனை முன்னிலைப்படுத்தி எல்லா காரியங்களிலும் செயல்படுவேன் என்று உறுதிமொழி எடுக்கிறோம். ஆனால் எவ்வளவு காலம் அந்த தீர்மானத்தில் நிலைத்து நிற்கிறோம்? 80 வருடங்களா? இல்லையெனில் வெறும் 8 நாட்களா? இதையே நாம் திருச்சபைகளோடும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு திருச்சபைக்கு செல்லுங்கள். அவர்கள் என்ன போதிக்கிறார்கள்? சபையினரின் வாழ்க்கை நிலை என்ன என்பதை கவனித்து பாருங்கள். 20 வருடம் சென்ற பின் அதே சபைக்கு சென்று பாருங்கள். என்னென்ன மாற்றங்கள் அவர்கள் போதகத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ளன என்பதை கவனியுங்கள். அந்த சபை எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை வாசித்து பாருங்கள். இன்று அந்த தரிசனமும் வாஞ்சையும் என்ன ஆயிற்று? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இஸ்ரவேலர்கள் இதே போன்று பின்வாங்கி போகின்றனர் என்று வாசிக்கிறோம். இந்த பின்மாற்றம் 7 முறை சம்பவித்ததாக கூறப்பட்டுள்ளது. முதலாவது, மெசொப்பொத்தாமியாவின் ராஜா அவர்களை கைப்பற்றி 8 வருடங்கள் அடிமைப்படுத்தினான். அப்போது தேவன் ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் அவர்களை விடுவித்தான். தேசம் 40 வருடம் அமைதலாயிருந்தது. இந்த 40 வருடமும் அவர்கள் தேவனோடு நடந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்போது மோவாபிய ராஜாவாகிய எக்லோன் அவர்களை ஒடுக்கினான். தேவன் அவர்களுக்கு ஏகூத் என்னும் நியாயாதிபதியை எழுப்பும் வரை 18 வருடம் அவர்கள் எக்லோனை சேவித்தார்கள். ஏகூத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம், அவன் இடதுகை பழக்கம் உள்ளவனாயிருந்தான். ஏகூத் அவர்களை விடுவித்த போது தேசம் 80 வருடம் அமைதலாயிருந்தது. 3வது முறையாக இஸ்ரவேலர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபோது கானானிய ராஜாவாகிய யாபீன் அவர்களை மேற்கொண்டான். அவனுடைய சேனாதிபதி
சிசரா 900 இருப்பு ரதங்களை உடையவனாக இருந்தான். இஸ்ரவேல் மக்கள் யாபீனை 20 வருடம் சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் அவர்களுக்கு தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியை எழுப்பினார். தனக்கு உதவி செய்யும்படியாக பாராக்கை தெபோரால் அழைத்தாள். இந்த பாராக் யுத்தத்திற்கு செல்ல வருத்தப்படுவதை பார்க்கிறோம். இது அந்நாட்களில் சம்பவித்த தலைமைத்துவ குறைபாடுகளை காட்டுகிறது. கானானியரை ஜெயிப்பதிலே பயன்படுத்தப்பட்ட மற்றொரு பெண்மணியையும் நாம் அங்கு பார்க்கிறோம். அவளுடைய பெயர் யாகேல். அவள் சிஸ்ராவை வியக்கத்தக்க விதத்தில் கொன்று போட்டாள். 4வது, அவர்கள் மீதியானியரால் மிகவும் கொடூரமாக ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இம்முறை 7 வருடம் மாத்திரம் உபத்திரவப்பட்டார்கள். அப்போது தேவன் கிதியோன் மூலமாக ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினார். கிதியோன் பெரிய நியாயாதிபதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். 5வது முறை அவர்கள் தேவ துரோகம் செய்தபோது அவர்களை ஒடுக்க தேவன் அம்மோனியர்களை அனுப்பினார். அவர்கள் 18 வருடம் இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்கள். அப்போது எப்தா என்ற நியாயாதிபதியை தேவன் எழுப்பினார். அவன் பரஸ்திரியின் குமாரன். ஆகையால் அவன் சகோதரர்கள் அவனை விரட்டியடித்தனர். இப்போது மூப்பர்கள் சென்று அவனை அழைத்து வந்தனர். எப்தா தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையோடு யுத்தம் செய்தான். எப்தா அம்மோனியர்களுடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்தான். 6வது முறையாக அவர்கள் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை செய்யும்போது அவர்கள் பெலிஸ்தரால் 40 நீண்ட வருடங்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள். இந்த முறை தேவன் சிம்சோனை நியாயாதிபதியாகவும் இரட்சகனாகவும் எழுப்பினார். சிம்சோன் ஒரு நியாயாதிபதி. அவன் பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சித்தான். இந்த 6 முறை அவர்கள் மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து 7வது முறை அவர்கள் தேவ துரோகம் செய்தபோது உள்நாட்டு கலவரங்கள், குழப்பங்கள் வந்ததை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் படிக்கிறோம். இந்த 400 வருட சரித்திரத்தில் 3 முறை உள்நாட்டு கலவரங்கள் நடந்தது. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வரையுள்ள பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவம் மிகவும் பயங்கரமான உள்நாட்டு யுத்தமாகும். இந்த நியாயாதிபதியின் புத்தகத்தில் வரும் சரித்திர கதாபாத்திரங்கள் கொடுக்கும் செய்தி என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி முதலாவது நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான செய்தி இதில் இடம்பெறுகிறது. நாம் மீண்டும் மீண்டும் தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறோம். இவ்வாறு தேவனுக்கு விரோதமாக செல்லும் நாம் மனம் திரும்பி தேவனிடம் வர வேண்டும். நாம் தேவனோடு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். சில நாட்கள் நாம் தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறோம். பின்னர் மெதுவாக விலகிச் செல்ல ஆரம்பிக்கிறோம். ஆதலால் நாம் செய்ய விரும்பும் காரியங்கள் நடப்பதில்லை. நாம் மீண்டுமாக தேவனிடம் திரும்பும் வரை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இடம்பெறாது. 2வதாக, நியாயாதிபதியின் புத்தகம் நம்முடைய சமுதாய நடைமுறைக்கும் பொருந்தும் ஒன்றாகும். இன்றைக்கு அநேக சமுதாயங்கள் தேவனை விட்டு விலகி பிசாசின் கட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பி தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். இல்லையெனில் அதனுடைய கொடிய விளைவுகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்களை ஒடுக்க 7 முறை தேவன் எதிரிகளை எழுப்பினார். அதன் மூலமாக அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதை பார்க்கிறோம். இது நம்முடைய சமுதாயத்திற்கும் தேவன் கொடுக்கும் நல்ல செய்தியாகும். நாம் மனம் திரும்பி தேவனை விட்டு விலகாமல் தேவனோடு நடப்போமானால் பயங்கரமான பின்விளைவுகளுக்கு நம்முடைய சமுதாயம் தப்பித்து கொள்ளும். 3வதாக, நியாயாதிபதிகள் என்ற சரித்திர கதாபாத்திரங்கள் மூலமாகவும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஆதியாகமத்தை படிக்கும்போது ஆதாம், காயின், ஆபேல், நோவா, ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு ஆகிய கதாபாத்திரங்களை படிக்கும்போது தேவன் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொள்வதை விரும்புகிறார்கள். ஆகவே தான் தேவன் ஆபிரகாம், காலேப், கிதியோன் ஆகியோர் மூலம் விசுவாசத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதுபோன்ற சில வாழ்க்கை சரித்திரங்களை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் காண்கிறோம். முதலாவது, நியாயாதிபதிகள் உலகத்தின் பார்வையில் சிறந்தவர்களாக காணப்படவில்லை. அவர்கள் வாழ்ந்த உலகத்தின் பார்வையில்
அவர்கள் சிறியவர்களாகவே காணப்பட்டனர். மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும்போது இந்த கருத்தை நாம் வேதாகமம் முழுவதும் படிப்போம் என்று கூறியது நினைவிருக்கிறதா? தேவன் உலகில் சிறந்தவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று நினைப்பது மிகவும் தவறு. தேவன் சாதாரணமானவர்களை, அற்பமானவர்களை கொண்டு மிகவும் பெரிய காரியங்களை செய்கிறார். ஏனெனில் அவர்கள் ஆயத்தமாக உள்ளார்கள். ஆயத்தம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் மிக பெரிய தகுதியாக கருதப்படுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நியாயாதிபதியின் புத்தகமும் அதைத்தான் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த நியாயாதிபதிகள் பெரிய திறமையுள்ளவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர்களின் முதல் நியாயாதிபதி ஒத்னியேல். அவனை குறித்து கூறப்பட்டுள்ள ஒரே விஷயம், அவன் காலேபினுடைய தம்பி மகன் என்பதுதான். நாம் இன்னாருடைய உறவினர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? சாதாரணமாக ஒருவரை அறிமுகப்படுத்தும் போது அனைவருக்கும் தெரிந்த, இல்லையெனில் சமுதாயத்தில் அந்தஸ்தில் உள்ள ஒருவர் பெயராலே அறிமுகப்படுத்தப்படுகிறோம். அதேபோல் ஒத்னியேலும் அறிமுகப்படுத்தப்படுகிறான். அப்படியானால் ஒத்னியேலுக்கென்று சிறப்பு தன்மை ஏதும் இல்லை. அடுத்த நியாயாதிபதி ஏகூத். அவன் இடதுகை பழக்கம் உள்ளவன் என்பதை தவிர வேறொரு சிறப்பு தன்மையும் அவனை குறித்து சொல்லப்படவில்லை. இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு கற்றுக்கொள்வதில் குறைபாடுகள் உண்டு என்று கூறப்படுகிறது. பேதுருவை குறித்தும் இதே கருத்து கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் மல்கூசின் வலது காதை வெட்டினார். அவர் இடது கையினால் வாளை சுற்றியதால் வலது காது வெட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து தேபோராளை பார்க்கிறோம். அவள் ஒரு தாயைப் போல செயல்பட்டாள். பாராக்குக்கு தைரியத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி யுத்தத்திற்கு அழைத்து செல்கிறாள். கிதியோனை தேவன் நியாயாதிபதியாக நியமிக்கும் போது அவன், என் ஆண்டவரே, இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இதே கருத்து நியாயாதிபதியின் புத்தகம் முழுவதும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றும் அநேகர் இதே போன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சிறியவன், பலவீனன், என் குடும்பம் சிறியது, சமுதாயத்தில் எனக்கு தகுதியில்லை என்று எண்ணுகின்றனர். அவர்கள் இவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை மறந்துவிடுகின்றனர். இன்று தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு தேவை அர்ப்பணிப்பின் உள்ளங்கள், தங்கள் தாளந்துகளை தேவனுக்கென்று உபயோகிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். நாம் நம்மையும் நம்முடைய தாளந்துகளையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை கொண்டு வல்ல காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு சமுதாயத்தை, சபையை, தேசத்தை கட்டி எழுப்புவார். ஒவ்வொரு நியாயாதிபதியின் வாழ்க்கையையும் தனித்தனியாக படிப்போம். முதலாவது நியாயாதிபதி ஒத்னியேல். இந்த ஒத்னியேல் காலேபினுடைய இளைய சகோதரனின் மகன் என்று கூறியதை தவிர அவனை குறித்து கூறப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தார் என்பதாகும். அவன் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்து அவர்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். எதிரியை முற்றிலுமாக மேற்கொள்ளும்படியாக தேவன் இஸ்ரவேலருக்கு உதவி செய்தார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்ததினால் என்ற வாக்கியத்தை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். வேதாகமத்தில் தொடர்ந்து இந்த அழகிய வாக்கியத்தை நாம் காண்கிறோம். இதை வேறு விதமாக கூற வேண்டுமானால் அவன் ஆவியால் நிறைந்திருந்தான் என்று கூறலாம். ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு கட்டளை கொடுக்கிறது. இதன் பொருள் என்ன? பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கும் அனுபவத்தை குறித்து பல விதமான கருத்துக்கள் காணப்படுகிறது. சிலர் பரிசுத்த ஆவி என்றவுடனே அது ஒரு திரவ பொருள் என்று கற்பனை செய்கின்றனர். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றுவது போல் நமக்குள் பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது. ஆகையால் சிலர் குறைவாகவும் இன்னும் சிலர் அதிகமாகவும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டுள்ளார்கள் என்று நினைக்கின்றனர். ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள் என்று கூறும்போது வேத புத்தகம் இதை குறிப்பிடவில்லை. பரிசுத்தாவியானவர் ஆழ்தத்துவம் கொண்டவர். நாம் பரிசுத்தாவியானவரை உடையவர்களாகவோ இல்லாதவர்களாகவோ இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரில் கொஞ்சத்தையோ அதிகத்தையோ உடையவர்களாக இருக்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில்
எவ்வளவு பாகம் நிறைந்திருக்கிறார் என்று நாம் கேட்டு பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வரும்போது கொஞ்சமாகவோ அதிகமாகவோ முழுமையாகவோ அவர் நிறைந்திருக்கிறார். அது நாம் எவ்வளவு தூரம் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், எவ்வளவு தூரம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை பொறுத்ததாகும். நாம் நம்மை பரிசுத்த ஆவியானவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்துகிறார். பவுல் அப்போஸ்தலன் மதுபான வெறி கொள்ளாதிருங்கள் என்று கூறுகிறார். அதாவது மதுபானத்தினால் மேற்கொள்ளப்படாதிருங்கள் என்கிறார். மதுபானம் அதிகமாகும்போது வெறி வருகிறது. அதுபோல நாம் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் அடங்கியிருக்க முடியும். பரிசுத்தாவினால் நாம் நடத்தப்படுவோம். அநேகர் பரிசுத்த ஆவியை குறித்து தவறான கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள், ஆவியினால் நிரப்பப்படாத விசுவாசிகள் என்று 2 வகையாக பிரித்து பேசுகிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு முறை ஆவியினால் நிறைந்தவர்கள் எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்திருப்பார்கள். மற்ற விசுவாசிகள் ஆவியினால் எப்போதுமே நிரப்பப்படாதவர்கள். வேதாகமம் ஒருபோதும் இதை போதிக்கவில்லை. வேத வசனங்கள் நாம் ஆவியினால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. ஆனால் எல்லா நேரமும் ஆவியில் நிறைந்தவர்கள் உண்டா என்று நம்மால் கூற முடியவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தில் பெந்தேகொஸ்தே நாளில் பேதுரு ஆவியில் நிறைந்து பிரசங்கித்தார் என்று வாசிக்கிறோம். சில காலம் கடந்த பின்பு மீண்டும் பேதுரு ஆவியினால் நிரப்பப்பட்டு பிரசங்கித்தார் என்றோ சில காரியங்களை செய்தார் என்றோ வாசிக்கிறோம். இடைப்பட்ட நாட்களில் அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாரா? அப்படி அல்ல என்றே நினைக்க தோன்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி அவரை உபயோகித்த நேரங்கள் இருந்தது. அதைத்தான் நாம் ஒத்னியேலின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். ஆவியினால் நிரப்பப்பட்ட போது அவன் இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்காக புறப்பட்டு செல்கிறான். ஆவியானவர் அவனை ஆட்கொண்டார். மீண்டும் நாம் பார்க்கும் ஓர் சத்தியம் என்னவென்றால், தேவன் மிகவும் சாதாரணமானவர்களை கொண்டு மிக பெரிய காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டார். இந்த சத்தியத்தை நாம் ஏகூத்தின் வாழ்க்கையிலும் காண்கிறோம். ஏகூத் இடதுகை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அந்நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் மோவாபியரால் ஆளப்பட்டார்கள். மோவாப் ராஜாவின் பெயர் எக்லோன். அந்நாட்களிலே ஒரு தேசம் மற்ற தேசத்தை ஜெயித்த போது தோற்றவர்கள் அதிகமாக கப்பம் கட்ட வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்காக மோவாப் ராஜாவிடத்தில் கப்பம் செலுத்த ஏகூத்தை நியமித்திருந்தார்கள். இது மிகவும் சிறுமைப்படுத்துவது ஆகும். ஏகூத் எக்லோன் அரண்மனைக்கு சென்று கப்பம் செலுத்தினான். ஏகூத் புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக இருபுறமும் கருக்கும் 1 முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டி கொண்டான் என்று கூறப்பட்டுள்ளது. அவன் இடதுகை பழக்கமுடையவனாய் இருந்தபடினாலே வலது பக்கத்திலே அதை கட்டினான். ஏனென்றால் அது அவனுக்கு வசதியாக இருக்கும். பொதுவாக ராஜா அரண்மனைக்குள் செல்லும் அனைவரையும் பரிசோதித்துதான் உள்ளே அனுமதிப்பார்கள். அப்படி பரிசோதிக்கும் போது ஆயுதம் ஏதாவது இருக்கிறதா என்று இடது புறத்தை தான் சோதித்து பார்ப்பார்கள். ஏனென்றால் வலதுகை பழக்கமுள்ளவர்கள் உருவதற்கு வசதியாக இடது பக்கம்தான் ஆயுதம் வைக்கப்படும். ஆனால் ஏகூத் இடதுகை பழக்கமுள்ளவனாக இருந்தபடினால் அவன் கத்தியை வலப்பக்கத்திலே வைத்திருந்தான். காவலர் அவனை பரிசோதிக்கும் போது அவன் அகப்படவில்லை. கப்பம் செலுத்திய பின்பு அவன் திரும்பி போனான். வழியிலே தன்னோடு கூட வந்தவர்களிடம், நீங்கள் போங்கள், நான் திரும்பி ராஜாவிடம் போகிறேன். நான் செய்ய வேண்டுமென்று தேவன் கொடுத்த வேலை எனக்கு இருக்கிறது என்று கூறினான். அவன் ராஜ சமூகத்தில் வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அந்த ராஜா ஸ்துலித்த மனுஷனாய் இருந்தான். ஏகூத் ரகசியமான வார்த்தை என்று சொன்னவுடனே அவன் தன்னுடைய மனுஷர்களை வெளியே அனுப்பிவிட்டான். ஒருவேளை எக்லோன் பேராசை பிடித்த ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். தனக்கு ரகசியமாக பரிசு கொடுக்கப் போகிறான் என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனால் ஏகூத் இதுதான் தேவ வாக்கு என்று கூறி தன் இடது கையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றிற்குள் பாய்ச்சினான். ஏகூத் ராஜாவை கொன்ற பின் தன்னுடைய மக்களை திரட்டி மோவாபியருக்கு விரோதமாக ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணி மோவாபியரை மேற்கொண்டான்.
கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தை தவிர அவனை குறித்து கூறப்பட்டிருக்கும் ஒரே காரியம் அவன் இடதுகை பழக்கமுள்ளவன் என்பது மட்டும்தான். தேவனுக்கு காணிக்கையாக ஏகூத் படைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அவனுடைய இடதுகை பழக்கம்தான். தேவனே, நான் இடதுகை பழக்கம் உள்ளவன், இதை உம்மால் உபயோகிக்கக்கூடுமானால் உபயோகியும் என்று தேவனுக்கு அர்ப்பணித்தான். நம்முடைய தாளந்துகள் எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். மோசேயை ஊழியத்திற்கென்று நியமிக்கும் போது தேவன் அவரிடம், உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். மோசே மேய்ப்பனின் கோல் என்றான். தேவன் கீழே போடு என்றார். கீழே போடு என்ற வார்த்தை அர்ப்பணிப்பை குறிக்கிறது. நம்முடைய தாளந்துகள் எதுவாக இருந்தாலும், திறமைகள் எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக கீழே போடப்பட வேண்டும். அவ்வாறு நம்முடைய திறமைகளை, தாளந்துகளை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கும் போது ஏகூத்தின் இடதுகை பழக்கத்தை உபயோகித்தது போல நம்மையும் உபயோகிப்பார். நியாயாதிபதியின் வரிசையில் நாம் அடுத்து ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அவள் பெயர் தெபோராள். அவளுக்கு ஒரு சிறந்த வரம் இருந்தது. அவள் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசன வரத்தை உடையவளாக இருந்தாள். அவள் பேரீச்ச மரத்தின் அடியில் இருந்து தீர்க்க தரிசனம் கூறுவாள். தன்னிடம் வருவோருக்கெல்லாம் தேவனுடைய வசனத்தையும் போதித்தாள். ஒரு நாள் பாராக் அவளிடத்தில் வந்தபோது தேவனுடைய செய்தியை பாராக்குக்கு சொல்கிறார். நீ 10,000 பேரை தெரிந்து கொண்டு 900 இருப்பு ரதங்களை உடைய சிஸ்ராவுக்கு எதிராக போ என்று கூறினாள். பாராக்கை சம்மதிக்க வைக்க தெபோராளுக்கு அதிக நேரம் எடுத்தது. பாராக், நீ என்னோடு வந்தால் மாத்திரம்தான் யுத்தத்திற்கு போவேன் என்றான். தெபோராள் சம்மதித்தது மாத்திரமல்ல, இந்த வெற்றி உன்னுடையதல்ல, சரித்திரத்தில் ஒரு பெண் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வெற்றியை சம்பாதித்தாள் என்று கூறுவார்கள் என்று அவனை எச்சரிக்கிறாள். தெபோராள் கூறிய தீர்க்க தரிசனம் எவ்வாறு நிறைவேறிற்று என்று பார்ப்போம். பாராக் இந்த அறைகோலை ஏற்றுக்கொண்டு படையை திரட்டும் போது 10,000 பேர் தங்களை அர்ப்பணித்தார்கள். தெபோராள் கூறியது நடந்தது. அவர்கள் தாபோர் மலையிலிருந்து இறங்கி சிஸ்ராவோடு யுத்தம் பண்ணினார்கள். 900 ரதங்களை கொண்ட சிஸ்ராவின் இராணுவத்தில் குழப்பம் ஏற்பட்டது. இந்த குழப்பத்தினால் சிசரா தப்பி ஓடுகிறான். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறான். நடந்தது என்ன? அவன் வருகைக்காக காத்திருந்தது போல ஒரு பெண் அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் ஆண்டவனே, உள்ளே வாரும் என்று அழைத்தாள். சிசரா அவளுடைய கூடாரத்துக்குள் பிரவேசித்து, யாரும் என்னை தேடினால் நான் இங்கு இல்லை என்று சொல்லிவிடு என்று கூறினான். மீண்டும் அவளிடம் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா என்றான். அவள் அவனுக்கு பாலை குடிக்க கொடுத்தாள். அவள் பேர் யாகேல். போர் களைப்பினால் சிசரா அயர்ந்து தூங்கினான். பின்பு யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது ஊடுருவி போய் தரையிலே புதைந்தது. ஆயசமாய் தூங்கின அவன் செத்துப்போனான். இந்த சம்பவத்தில் கூறப்பட்டுள்ள மிக முக்கிய அம்சம் தெபோராளின் பாடல். வெற்றி பெற்ற தெபோராள் பாட ஆரம்பித்தாள். வேதாகமத்திலே இசை குறித்து நாம் படிப்போமானால் மிகவும் அருமையாக இருக்கும். நாம் நம்முடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அநேக காரியங்களை வர்ணிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கும் அற்புதம்தான் இசை என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாதவற்றை வெளிப்படுத்த வேண்டிய நேரங்கள் உண்டு. நம்மால் சொல்ல முடியாத காரியங்களை ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மிலிருந்து ஜெபிக்கிறார். இது ஆவியின் வரங்களில் ஒன்று ஆகும். இசையின் மூலமாக, பாடல் மூலமாக அநேக உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். தேவன் இஸ்ரவேல் மக்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வழிநடத்தி சென்றபோது அவர்களுக்கு பெரிய விடுதலை கிடைத்தது. அப்போது அவர்கள் விடுதலையின் கீதத்தை பாட ஆரம்பித்தனர். இதை நாம் யாத்திராகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாட வேண்டிய நேரங்கள் உண்டு. குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் பாடுபடும் நேரத்தில், துன்புறும் நேரத்தில் பாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சிலுவை மரணத்திற்கு முன் கடைசியாக தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து ஸ்தோத்திர பாட்டை பாடினார். நாம் தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்தில் கடந்து செல்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் சங்கீதத்தோடும் பாடலோடும் நாம் வர வேண்டும் என்று வேதாகமும் போதிக்கிறது. பிரியமானவர்களே, நியாயாதிபதியின் புத்தகம்
நம்முடைய வாழ்க்கைக்கு கூறும் அநேக செய்திகளில் அடிப்படையான செய்தி தேவ துரோகத்தின் விளைவு பயங்கரமானது என்பதே. தேவ துரோகம் தேவ கோபத்தை கொண்டு வரும். அதோடு கூட நியாயாதிபதியின் வாழ்க்கை சரித்திரங்களை நாம் பார்க்கும்போது தேவன் எளியவர்களை வல்லமையாக உபயோகிக்கிறார் என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். இன்றும் தேவன் சாதாரணமானவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் அவர்கள் ஆயத்தமாக உள்ளார்கள். நாம் ஒத்னியலைப் போல ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய், தன்னுடைய இடதுகை பழக்கத்தை தேவனுக்கு அர்ப்பணித்த ஏகூத்தைப் போல தாளந்துகளை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.